நீ மச்சான் இது பாத்தியா? கல்ச்சரல்ஸ்க்கு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் கூட வச்சிருக்காங்க. பார்த்தாச்சு. பாத்தியா? ஏன்டா என்கிட்ட சொல்லல? சொன்னா மட்டும் என்ன பண்ணிட்டு போற? இல்லை மச்சான், ஒரு நல்ல ஸ்டோரி எழுதி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்டா. இவன் வேற வருஷம் இதையே சொல்லிக்கிட்டு. சொல்லு. ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி பெரிய ஸ்கேல்ல ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆக்ஷன், விறுவிறுப்பான சேசிங் சீக்வன்ஸ், கன்ஸ். கேஜிஎஃபா? அது இல்லடா, அது மாதிரி ஒரு படம். சரி, கதை இருக்கா? ஓப்பன் பண்ணா எவ்வளோ தைரியண்டா உனக்கு? என்னாச்சு ப்ரோ? ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு கெட்ட கனவு. ஏன் ப்ரோ, இதான் ப்ராப்ளமா? உனக்கு ஜித்து கேங் பற்றி தெரியும்ல? ஆமாம், கேள்விப்பட்டேன். அவன் கூட ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை, அவன் ஆளுன்னு தெரியாமல் நான் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன். இது தெரிஞ்சு ஒரு நாள் அவன் கேங் என் கிளாஸுக்கு வந்தாங்க. டேய், ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவ யார, அவக்கு பின்னாடி யார் இருக்கேங்க எல்லாம் தெரிஞ்சுக்கும் பேசணும். இல்லைனா இந்த மாதிரி தான் நடக்கும், அடிக்கடி நடக்கும். என்ன சொல்லுங்கண்ணா? எனக்கு ஒன்றுமே புரியல. புரியுறவங்களுக்கு புரியும். வாங்கடா போலாம். அவனுங்க அதோடு நிறுத்தலை, திரும்ப திரும்ப வம்பிழுத்துட்டு இருந்தாங்க. நீ எப்பவுமே அப்படிதான் சொல்லலாம், நான் வரமாட்டேன். டேய் பசட்ட, டேய் புடிச்ச அவனை அடிங்கடா அவனை. என்னடா இவன் ஓவர் பண்ண? டேய் டேய் புடுறா அவனை. என்ன பண்றதுன்னே புரியல. விடு ப்ரோ, கொஞ்ச நாள் போனால் அவங்களே மறந்துடுவாங்க. நானும் அதான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நாளைக்கு என்ன பீச்சுக்கு வர சொல்லிட்டாங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஹலோ, நல்லா இருக்கியாப்பா? இப்பெல்லாம் அம்மாக்கு ஃபோனே பண்ணுறதில்ல. சரி, லீவுக்கு ஊருக்கு வந்துடுவேல்ல? சரி, அப்போ நான் ஃபோன் வைக்கட்டுமா? ஓகேம்மா.
ஹே வாடா நல்லவனே, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஜாலியா இருடா. என்னடா பேரஞ்சு மாதிரி இருக்க? என்ன இவன் இன்னும் அப்படியே இருக்கான்? சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன். வாங்க ஹீரோ சார், உங்களுக்கு அந்த காத்துட்டு இருந்தேன். பாரா இன்னும் அப்படியே இருக்க. ஏய் பத்ரே, அவனுங்க கூட்டின்னு வாங்கடா. டேய் இது பாருங்களேன் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு. இது வச்சு குத்துனா என்ன ஆகும்? செஞ்சுட்டா போச்சு. சரி லீவுக்கு ஊருக்கு வந்துருவேல்ல? அப்ப நான் ஃபோன் வைக்கட்டுமா? ஹலோ, சொல்லுண்ணா. ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு சின்ன மேட்ரு லைட்டாக மாட்டிட்டு அனுப்பிச்சிடும், பிரச்சனை இல்லை. டேய் பார்த்துடா. டேய் வைத்தியமாடா உனக்கு. வாங்கடா போலாம். பகையை விதைச்சி வன்மத்தை கக்கி நிம்மதியாக கடலில் போல இருந்த ஒருத்தனை இப்போ நீராவியாக பொங்குற செங்கடல் போல ஆக்கிட்டாங்க. இதாண்டா நம்ம ஸ்டோரி. எப்படி இருக்கு? செம்மையா என்னடா ஷார்ட் ஃபிலிமா? டே மச்சா இங்க பாருங்கடா. ஏய் என்ன ஷார்ட் ஃபிலிமா? என்ன ஹீரோ வச்சு எடுக்கிறியா? ஓ, அப்ப நீ இவனுங்களை யோசிச்சுதான் கதை எழுதுனியா? டேய் ஏதோ பெருசாக பண்ணணுன்னு பார்க்குற, நல்லா பண்ண. ஏதோ ஹெல்ப் வேணுமா கேளு, சரியா? மனுஷங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிறத வச்சு அவங்க எப்படிதான் இவங்க எப்படிதான்னு ஈஸியாக எடை போட்டுடலாம். ஆனால் யாருக்கு தெரியும் அவங்க சைட் ஆஃப் ஸ்டோரி எப்படி இருக்கும்னு?